இவர் சொல்றாரு, வியாழக்கிழமை ஊழியக்கார் வருவார், பேசுவாரு. அப்ப நீங்க 2 மாடி ஏறணும்னு ஏறி வரமாட்டீங்க, படிக்கட்டியே உட்கார்ந்து கேட்பீங்க. அதனால கர்த்தருடைய சத்தம் உங்க காதுல விழுந்தது. இப்ப ஊழியக்கார் பக்கத்திலேயே உங்களுக்கு சீட்டு போட்டது. வந்த ஊழியக்கார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, என்ன போட்டு அதையே பார்த்துருந்தீங்க. அதனால தான் கர்த்தர் பேசல. கரெக்ட் தாங்க? கரெக்டா இல்லையா? ஊழியக்கார் ஷூ போட்டிருக்காரு, ஊழியக்கார் டை அடிச்சுன்னு வந்திருக்காரு. ஊழியக்கார் டை அடிச்சா உனக்கு என்ன, டீச்சர் டை அடிச்சுட்டா உனக்கு என்ன, ரோஜாப்பு வச்சுன்னா என்ன, படத்தை பாரு. கரெக்ட் தாங்க? கரெக்டா இல்லையா? டீச்சருக்கு தெரியும் அவ்வளவு அடிச்சும் இந்த பொண்ணு நடக்க மாட்டேங்கிறது, பாடத்தை பாடுறா அப்படின்னு. கரெக்டா இல்லையா? எனக்கு கூட ஒருத்தர் சஜஷன் 2 நாளைக்கு முன்னாடி, பிரதர் யூடியூப்ல எல்லாம் பேசுறீங்க, வெள்ளையா இருக்கும் போல டை அடிங்க பிரதர். சத்தியத்தையே கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். நீ என்னவோ எதையோ பார்த்துன்னா இருக்கிற தவிர என்ன நான் சொன்னேன் ஏதாவது கேட்டியா நீ? ஒவ்வொரு ஊழியக்காரன் எப்படி கலரா வராங்க பிரதர், ஒன்னும் தெரியல அப்படின்னா. Many a time we compare people. Fourthly, I want to finish up quickly. Why 7 times? Why 7 times? நாகமானுடைய எண்ணங்கள் பாருங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். There are good and bad things. நல்லதும் கத்துக்கிறோம், அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற பலகீனங்களும் நாம தெரிந்து கொள்வதற்காக. 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பிறகு அவன் என்ன செய்கிறான்? கோபமா போகிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்படி சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். நல்ல கவனிக்கணும். 4வது, எதுக்காக நம்ம மூழ்கி இருக்கணும்? ஆலோசனையை கேட்கணும். என்னது? நாகமான் பெரிய படைத்தளபதி, அப்படி உக்கிரத்தோடு போறான். அவன் ஊழியக்காரர்கள் அருகில வந்து என்ன சொல்றாங்க? ஒரு ஆலோசனை. நல்ல கவனிக்கணும். அந்த ஆலோசனை அவன் என்ன பண்றான்? செவி கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு லீடர்னாக்க அந்த லீடர் must listen counsel. கரெக்ட் தானே? எஸ். நாகமான் பெரிய லீடர், நாகமானுக்கு தெரியும் கவுன்சில்னா என்ன. ஆனால் நாகமான் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஊழியக்கார பெருசா ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க எதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு வந்தீங்க? ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணு சொன்ன அந்த ஆலோசனை கேட்டு தானே வந்தீங்க. அந்த ஆலோசனை வைஃபுக்கு போச்சு, வைஃப் சொல்லி வந்தீங்க. அப்ப அவன் எதுக்காக அவன் வந்து அவனுடைய பேர்ல மகிழ்ச்சி இருந்தது. அவன் ஏதோ ஒரு இடத்துல ஆலோசனை கேட்டு நடந்திருக்கிறான், கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் யோசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகமாக. அதனால்தான் கூட அத்தனை அதிகாரியுடைய வேலை என்ன? ஆலோசனை கொடுக்கணும். You obeyed counsel, you listened counsel. 7 விதமான ஆலோசனை இருக்கும் பைபிள்ல. There are 7 major counsel in the Bible. அப்படி எனக்கு கன்சல்டேஷன்னா என்னன்னு தெரியும், கவுன்சில்னா என்னன்னு தெரியும். அநேகர் கவுன்சிலுக்கு வருவாங்க. ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட வருவாங்க. நான் கிறிஸ்டியன்ஸ் அதிகமா வருவாங்க. நேற்று தினம் தான் ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், ஒரு குறிப்பிட்ட டாக்டர் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த காரியத்துக்கு கொஞ்சம் கவுன்சில் எடுத்துன்னு வந்துருங்களேன் அப்படின்னு. அப்போ என்ன பார்த்தது கிடையாது. அவங்க போன்ல எடுத்து விட்டுன்னு முதல்ல நான் ஏதோ டாக்டர் நினைச்சிட்டாங்க. அவங்க இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணதுனால, பிரதர் அந்த டாக்டர் செப்பம் கிட்ட போய் கவுன்சில் எடுத்துங்க, டாக்டர் எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. சரி போன் பண்ணிட்டு வா அப்படின்னு. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன, வரும்போது எவ்வளவு ஃபீஸ் கொண்டாடணும் அப்படின்னு.
Many times it happens. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சீர்கட்டு போவாங்க. அவருடைய ஊழியக்காரர்கள் அருகாமையில் வந்து என்ன சொல்றாங்க? அந்த ஊழியக்கார பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருக்க மாட்டீரோ. இப்ப என்ன சொல்லிட்டார் அவர் உங்களுக்கு? முழுகிச்சு. அதனால ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஆலோசனையை ஒரு நாள் செய்யக்கூடாது. அதனால்தான் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், யோசனையில் பெரியவர், ஆலோசனை. நான் அதிகமா ஆலோசனைகள்ல நடுவுல சொல்லும் போது சொல்லுவேன், நீ வாயை மூடின்னு பேசாம இருக்கிறது தான் உனக்கு ஆலோசனை. நீ மட்டும் வாயை மூடின்று உனக்கும் நிம்மதி, உன்னால வீட்லயும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி, சபையிலேயும் நிம்மதி. நீ வாயை திறக்காம இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு? வாயை திறப்பார். உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஏன்னா ஆக்சுவலி ஐ லேர்ன்ட் வாட் இஸ் கவுன்சில். 7 விதமான கவுன்சில் இருக்கும் பைபிள். இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஆலோசனைகள். ஆனால்தான் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் என்னது? யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அதனால்தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். உன்மேல் என் கண்ணை வைப்பேன். என்ன? the power of his eyes. அவருடைய கண்கள். உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். அதனால மூழ்கினவர்கள் என்ன செய்யணும்? ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆலோசனையை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு. நாக்குமான் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான், இப்ப ஞானவன் ஆயிட்டான் இல்லையா? அதனால நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆலோசனையை கேட்டு நாம் என்ன ஆகணும்? ஞானமா இருக்கணும். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். 7 விதமான ஆலோசனைகள் இருக்கு. One is a crafty counsel. தந்திரமான ஆலோசனை. கரெக்ட் தானே? தந்திரமான ஆலோசனை. One is a sweet counsel. இன்பமான ஆலோசனை. அப்படி எல்லாம் இருக்கும். One is a good counsel. நல்ல ஆலோசனை இருக்கும். One is a wise counsel. ஞானமா இருக்கும். One is a divine counsel. தெய்வீக ஆலோசனை இருக்கும். One is the wicked counsel. துன்மார்க்கமான ஆலோசனை இருக்கும். 7 kinds of counsel இருக்கும். அநேக வேளைகளில் கொஞ்சம் நம்ம வசதிகள் வந்த பிறகு செக்ரட்டரி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிக்குவோம். கரெக்ட் தானே? பிஏ அப்பாயிண்ட் பண்ணிக்குவோம், செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் இன்னும் வசதி வந்துச்சுன்னா ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர் எல்லாமே. கரெக்ட் தானே? இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு. சில வேளைகளில் இது எல்லாம் நம்ம கிட்டே சுரண்டி சாப்பிட்டு உட்காந்துப்போம். கரெக்ட் தானே? என்னையா செக்ரட்டரி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னா எங்கிட்டே ஆலோசனை கேட்கறிய நீ? நான் எவ்வளவு பிஸியா இருப்பேன். நீ தான் என்ன பண்ணணும்? எனக்கு சொல்லணும். அதுக்குதான் கூட்டின்னு வருது கூட. இப்ப நாகமான் உக்கரத்தோடு திரும்பி போய் அங்க போன கேட்பான், உங்களை அத்தனை பேர் எதுக்கு அதை கூட்டின்னு வந்தேன்? நான் என் கூட எதுக்கு வந்தீங்க? சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை. நான் தான் கோபமா எழுந்து வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆலோசனையை கேட்ட இடத்துல என்ன உண்டு? Very big message. 7 kinds of counsel. எந்த இடத்துல என்ன ஆலோசனை நமக்கு சொல்லணும்னு நமக்கு தெரியணும். கடைசியா ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி முடிக்கட்டும். அடுத்த வசனம் நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். அதுக்கு அடுத்த வசனத்துல 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் இப்ப 7 தரம் என்ன பண்ணிருக்கிறான்? ஒரு சில பாயிண்ட் தான் நாம பார்த்திருக்கிறோம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி 7 தரத்துல ஒன்று என்னது? கீழ்ப்படித. ஆலோசனை இப்ப கேட்டுட்டார், இப்ப அதை அமுல்படுத்தணும். கரெக்ட் தானே? கீழ்ப்படிதல்.
இப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்தாச்சு, ஆலோசனை வந்தாச்சு, தேவனுடைய வார்த்தை சொல்லியாச்சு, கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஆலோசனைகள். இந்த ஆலோசனையை கேட்டு என்ன பண்றான்? இப்ப உக்கிரத்தோடு திரும்பி போன வேவனை பண்ணிட்டான், கீழ்ப்படுகிறான், யோசிக்கிறான். நம்ம கூட வந்திருக்கிறவங்க கரெக்ட் தான், சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படு, obedience. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கணும், if you want to become a leader, first you obey counsel, people will obey you. கரெக்ட் தானே? நாகுமான் அவ்வளவு பெரிய லீடர். லீடர் கீழ்ப்படிஞ்சாதான் கீழே இருக்கிறதெல்லாம் கீழ்ப்படியும். கரெக்ட் தானே? ஒருவேளை நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா, எனக்கு கீழே என் வார்த்தையை கேட்கிறவங்க நான் சொன்னா கீழ்ப்படிவாங்க. நாகுமான் என்ன செய்கிறார்? learn to obedience. அதனால obedience எப்படிப்பட்ட 7 விதத்துல obedience இருக்கும். 7 kinds of obedience. implicit obedience, என்னது? implicit obedience, immediate obedience, inclusive obedience, இப்படிலாம் இருக்கும். implicit obedience என்ன ஏது எதுக்கு கேட்காம கீழ்ப்படியணும். ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. என்ன ஏது எதுக்குன்னு கேட்க கூடாது. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டணும்னா பள்ளத்தாக்கு கடைசி வரைக்கும் வாய்க்கால வெட்டணும். அண்டை வீட்டரத்துல எல்லா பாத்திரத்தையும் வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெயை நிரப்பணும்னா எண்ணெயை நிரப்பணும். அங்க எண்ணெய் இருக்கு, பாத்திரம் தான் இல்லை. கரெக்ட் தானே? அவ்வளவுதான். 2 பாத்திரத்துல நிரப்பிட்டு கொண்டாந்தெல்லாம் கொடுக்க கூடாது. எல்லாம் implicit obedience. என்ன ஏது எதுக்குன்னு ஒண்ணு கேட்க கூடாது. immediate obedience. சில இடத்துல கீழ்ப்படிக்கணும், உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். காலையில சொன்ன உடனே 10 நாள் கழிச்சு அன்னைக்கு என்னவோ சொன்னீங்களே பாஸ்டர், அன்னைக்கு என்னவோ கேட்டீங்களே செய்யணுமா, அது முடிஞ்சு கன்வென்ஷனே முடிஞ்சிருக்கும். சாவகாசமா கேட்பான், போர்டு எடுத்துன்னு வரட்டுமா, இமெயில் அனுப்பட்டுமா, இது 2வது கன்வென்ஷன் தான். கரெக்ட் தானே? ஆமா. ஒரு போதகர் மாநாடு நடத்துறார் சர்ச்சில், பெரிய போதகர், சீனியர் பாஸ்டர். அன்றைக்கு 146 பாஸ்டர்ஸ் வரணும். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டார் வேலையெல்லாம். ஒருத்தருக்கு வேலையை பிரிச்சு கொடுத்தாரு. என்ன வேலைன்னா, பாத்ரூம் எல்லாம் கிளீனா கழுவி, டாய்லெட் எல்லாம் கிளீனா கழுவி எல்லாம் என்ன பண்ணணும், வைக்கணும். இவருக்கு நேர போய் வைஃப் கிட்ட ராத்திரி சொல்றாரு, சர்ச்சில் எத்தனை வருஷமா இருக்கிறோம், எனக்கு டாய்லெட் இன்சார்ஜ் கொடுத்துருக்காரு. இந்த அம்மா உடனே, அவர் தான் சொன்னார், அப்பவே நீங்க கேட்க வேணாம், நான் வாசல்ல நின்று தான் சூட்டு போட்டு எல்லாரையும் வரவே இருப்பேன். அதனால இவருக்கு என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு வரல. அன்னைக்கு காலைல 5, 6, 9 மணிக்கு மீட்டிங், 7 மணி வரைக்கும் பார்த்தாரு, என்னது காணோம். போதகர் ஒன்றும் சொல்ல, அவர் பாட்டுக்கு ஒரு பழைய லுங்கி எடுத்தாரு, தலையில ஒன்று கட்டினாரு, டாய்லெட் எல்லாம் கழுவிண்டார். அப்ப நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவரை பார்த்துட்டாங்க. ஏன்னா சீக்கிரம் வந்துட்டாங்க வெளியில. என்ன பாஸ்டர் நீங்க கழுவிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஒட்டு நினைச்சுக்கோ. நான் இந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்தேன், அவர் என்ன பண்ணல, வரல. அப்ப அந்த சர்ச்சை நான் ஆரம்பிக்கும் பொழுது 30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப பாத்ரூம் கூட இல்லை இந்த இடத்துல, நான் தான் எல்லாம் கிளீன் பண்ணினேன். தேவன் அதை உணர்த்தி இப்ப பண்ணு. கரெக்ட் தானே? many times it happens. The lesson அன்னைக்கு பிரம்மாண்டமான மெசேஜ் அன்னைக்கு வந்து மத்த பாஸ்டரும் கத்துக்கிட்டாங்க. We need obedience, immediate obedience, inclusive obedience, implicit obedience, willing obedience. என்னது? willing obedience. ஏதாவது ஒரு சொன்னா சந்தோஷமா கீழ்ப்படியணும், மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? 7 தரத்துல ஒண்ணு என்னது? obedience. அந்த வார்த்தையின்படி என்ன செய்கிறார்? முழுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லட்டும். He glorified God. முழுகினவர்கள் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். அடுத்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நாம கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளுவோம். 15வது வசனத்தில், அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷன் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உம்முடைய அடியான் கையில் ஒரு காணிக்கையை
வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார். ரொம்ப பெரிய விளக்கங்கள் பாரு. எவ்ரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். இப்ப நாகமான் என்ன செய்கிறான்? glorifying God, testifying God. முழுகின அத்தனை பேர் யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனே. What is the business of the church? ஒரு சபையுடைய வேலை. I was giving explanation. An ideal church. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சபை வேதத்துல 12 தூண்கள் இருக்கும். அதுதான் 12 டிசைபிள்ஸ், 12 கோத்திரம் மாதிரி 12 தூண்கள் இருக்கும். What is the business of the church? நான் ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன், ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன். என்ன பிசினஸ் அடுத்து என்ன கேட்கறாங்க. கரெக்ட் தானே? கேட்கறாங்களா இல்லையா? நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பிசினஸ் பண்றீங்க? அந்த பாட்டம் லைன் சொல்றோம், இந்த பிசினஸ் நாங்க பண்றோம் அப்படின்னு. அதே போல வாட் இஸ் த பிசினஸ் ஆஃப் த சர்ச்? சபையுடைய பிசினஸ் என்ன? சபையுடைய நோக்கம் என்ன? டு glorify God. எங்களுடைய சபையுடைய ஒரே ஒரு நோக்கமே தேவனை மகிமைப்படுத்துதல். தேவனை மகிமைப்படுத்துதல். சபை தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் மகிமைப்படுத்துவா. சபையார் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இதே சமுதாயத்தில் தேவன் சபையார் எல்லாரையும் மகிமையா வைப்பா. அவன் glorifying God. அவ்வளவு உக்கிரத்தோடு திரும்பி போனவன் அவனுடைய ஆலோசனைகள் சர்வன்ட்ஸ், அவருடைய வேலைக்காரர் ஆலோசனை சொல்லுகிறார்கள். கேட்டு அப்படியே மூழ்கின போது நல்லா கவனிக்கணும். எங்க கீழ்ப்படிதல் இருக்கோ அங்கு மாற்றங்கள் இருக்கோ. அது வரைக்கும் அவன் மாம்சம் மாறல. அவன் கீழ்ப்படிச்சு மூழ்கின உடனே என்ன ஆகி போச்சு? மாம்சம் மாறி போச்சு. See the difference, கரெக்ட் தானே? எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதங்கள் தான் மாற்றங்கள். இந்த மாற்றத்தை இப்ப பார்க்கிறார். இந்த மாற்றம் எப்படி ஆகி போச்சு? மாம்சம் சிறு பிள்ளைய போக ஜஸ்ட் குஷ்டரோகம் அப்படி என்ன ஆகி போச்சு? நீங்க இருக்கு. எப்போதுமே தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்ப எங்க போய் நிற்கிறார்? தேவனுடைய மனுஷன் கிட்ட போய் என்ன glorifying God. இஸ்ரவேல்ல இந்த தேவனை தவிர வேறு ஒருவர் இல்ல. We have to glorify God. அதுக்கு அந்த ஊழியக்கார எலிஷா என்ன சொல்லுகிறார்? நான் என்ன பண்ண மாட்டேன்? வாங்க மாட்டேன். நான் காணிக்க வாங்க மாட்டேன். ஏன் நான் காணிக்க வாங்க மாட்டேன்? ஏன் காணிக்க வாங்க தப்பா? நாகமான் கிட்ட இருந்து வாங்கினா ஏதாவது தப்பா? இல்ல நாகமான் கிட்ட இருந்து வாங்கி இஸ்ரேல்ல ஒரு பெரிய சர்ச்சு கட்டினா தப்பா? தேவாலயம் கட்டினா தப்பா? இல்ல. நான் ஏன் வாங்க மாட்டேன்? There are reasons. The first reason, நீ ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிற கௌரவம். You are a guest to our nation. எங்க நாட்டுல நீ வந்திருக்கிற ஒரு விருந்தாளி, பெரிய படைத்தலைவன். விருந்தாளியை நாங்க கனப்படுத்தி கிஃப்ட் கொடுத்து உனக்கு அனுப்புறோம், சுகம்ங்கிற கிஃப்ட். அதனால இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு பெருமை. நீ இதே இஸ்ரேல் ராஜா மூலியமா வராம நேர தனியா வந்திருந்தா விஷயம் வேற. கரெக்ட் தானே? இது நாட்டுடைய கௌரவ பிரச்சனை. கரெக்டா இல்லையா? நாட்டுடைய கௌரவ பிரச்சனை. இப்ப நான் எங்களுடைய தேவனுக்கு கௌரவத்தை தேடி கொடுக்கிறேன். இஸ்ரவேல் நாட்டுக்கு கௌரவத்தை தேடி கொடுக்கிறேன். இஸ்ரேல் ராஜாக்கு நான் கௌரவத்தை தேடி கொடுக்கிறேன். கரெக்ட் தானே? many times நாம ஊழியத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாருக்கெல்லாம் எப்படி கௌரவத்தை தேடி கொடுக்கிறோம்னு பார்க்கணும். கரெக்ட் தானே? வாங்கினா ஒண்ணு தப்பு இல்லை. நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? glorify God. அதனால மூழ்கினவர்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நாகமானுக்கு தெரியுது நாம பெரிய தீர்க்கதரிசிகிட்ட போறோம், வெறும் கையா போக கூடாது. கரெக்ட் தானே? வெறும் கையா போக கூடாது. பெரிய தீர்க்கதரிசிக்கு தெரியும்
நாம எப்படி தேவனை கனப்படுத்தணும்? ஆன் த ஹோல் தேவனை நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கட்டும். டெஸ்டிமோனி. நாகமானுக்குள்ள ஒரு சாட்சி இருந்தது. என்ன சாட்சி பாருங்களா? அது அடுத்த வசனம் வாசித்து முடிப்போம். அதுக்கு அடுத்த வசனம் 2 ராஜாக்கள். அப்பொழுது நாகமான் 17வது வசனம், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 புதிமன் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தின் பலியும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. உமது அடியனுக்கு என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவில் பணிய வேண்டியதாக இருக்கும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. அதற்கு அவன் சமாதானத்தோடு போ. நல்ல ஒரு சாட்சி. நீங்க காணிக்க வாங்கல, ஆனால் இந்த தேசத்தில் என்ன எடுத்துன்னு போனோம்? மண். என்ன ஒரு பெரிய சாட்சி. This is a blessed sand. கரெக்ட் தானே? இந்த மண்ணில் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த மண்ணில் என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் படைத்த தோட்டத்தில் அந்த மண்ணில் ஆசீர்வாதம் இருக்கு. அதனால்தான் அந்த மண்ணை எடுத்து ஆதாம படைச்சா. இந்த மண்ணில் ஆசீர்வாதம் இருக்கு. இந்த மண்ணு தான் என்ன பண்ணிருக்கு? எனக்கு குஷ்டரோகத்தை நீக்கி இருக்கு. அவன் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீர் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். என்னுடைய ராஜாக்காரர் என்ன பண்ணுவார்? வருஷத்துக்கு ஒரு முறை எங்க போவாரு? குலதெய்வம் ரிம்மோன் கோயிலுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்? கூட போகணும். அவ பாருங்க, அவ்வளவு பெரிய தளபதி. இனி இந்த தெய்வத்தை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கிறான். நம்ம யாரையும் நீ வணங்கப்பா, தெய்வத்தை வணங்கணும். ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு எனக்கு ஆலோசனை வேணும். கரெக்ட் தானே? இந்த காரியத்துக்கு இந்த கோயிலுக்குள்ள நான் போகணும். உடனே நம்ம ஆட்கள் அதெல்லாம் பிசாசு, நீ எப்படி உள்ள போலாம்? உன்னை கர்த்தர் பிரிச்சு எடுத்திருக்காரு, நீ யாரு இப்போ? அப்படி இப்படி ஒரு 1.5 மணி நேரம் பரிசுத்தத்தை பத்தி லெக்சர்லாம் கொடுக்கல. கரெக்ட் தானே? நீ யாரு? நீ பிரித்து எடுக்கப்பட்ட தாயின்னு வரும். அதெல்லாம் தெரியும். போலாமா வேணாமா? என்னுடைய பொசிஷன் என்ன? கரெக்ட் தானே? ஒரு பெரிய பிக் போலீஸ் ஆபீசர் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் என்கிட்ட கேட்டேன், மினிஸ்டரோட அந்த கோயிலுக்குள்ள போனோம் பாதுகாப்புக்காக. அதனால என் டியூட்டி அங்க போய் நிக்கணும். இப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பண்ணிருக்கேன். உள்ள போலாமா வேணாமா? As a duty you go. கரெக்ட் தானே? As a duty you go. கரெக்டா இல்ல? ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், டங்ஸ்ல பேசிருக்கேன், பேசுறேன். ஆர்டர்கள்ல போய் அரிசி வாங்கி வரலாமா? அரிசி விற்கிறது முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சுட்டா விற்கிறாரு. நீ ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், அரிசினே வாங்க மாட்டேன். என் முன்னாடி நிக்கிறதும் குடிச்சிட்டு நிக்கிறது, பின்னாடி நிக்கிறது, என்னைக்கு நான் வாங்குறத? என்ன பஸ் கண்டக்டர் ஞானஸ்தானம் பெற்றா ஓட்டின்னு இருக்கான்? இல்ல கண்டக்டர் டங்ஸ்ல பேசி டிக்கெட் கழிச்சு கொடுக்குறானா? உதாரணத்திற்கு இதெல்லாம் தேவை. ஆனால் அந்தந்த இடத்துல ஞானமா நடந்துக்க வேண்டியது. இதெல்லாம் வேணும் நமக்கு. இதெல்லாம் வேணும். நான் வேண்டாம்னு சொல்லல. அத ஸ்பாட்ல கேட்கிறான் நாக்குமா. அதுதான் டிலைட். அடியனுக்கு மணி மணி நாக்குமா. cautious about soul. ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவை குறித்து ஒரு பாரம். ஆத்மாவை குறித்து என்ன பண்ணணும்? ஒரு பாரம். என்ன பார்த்து ஒரு நாள் ஒரு கோயில் குருக்கள் கேட்டார், பிள்ளையார் கோயில் குருக்கள். உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும், முன்னே தெரியும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கேட்டார், என் பொண்ணு கல்யாணம் ஆகல, என் பையனுக்கு ஒரு வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஜெபியா யாராவது தெரிஞ்சா சொல்ல. I will help them. Don't worry. I'll pray. நாங்க ஜெபிக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். எதற்காக சொல்லுகிறோம்? Naguman testimony is concerned about his soul. Many a times I concern about my soul. அதுக்காக தான் அந்த ஆத்மாவை குறித்து ஒரு பாரம். ஐயோ நான் இதை கேட்காத வந்துட்டேன். கரெக்டா இல்லையா?
எலிஷா ஒரு வார்த்தை பேசல, அதுதான் தீர்க்கதரிசி. ஒரே ஒரு லைன்ல ஆன்சர் பண்ணிட்டார், சமாதானத்தோடு போ. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்லல. அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு. ஷாலோம். என்னது? ஷாலோம். சமாதானத்தோடு நீ. இது 5 விதமான தேவ செய்திகள். அதுல ஒரு செய்தியின் ஒரு சிறிய சுருக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இதைதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய பின்பற்றுவர்களுக்கு சொல்லுகிறார், சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் 7 தடவை என்ன பண்ணி இருக்கணும்? முழுகணும். முதலாவது எதுக்கு மூழ்கி இருக்கணும்? நம்ம தாழ்மை காணப்படுவதற்காக. இரண்டாவது எதற்கு மூழ்கி இருக்கணும்? நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்காக. மூன்றாவது எதற்கு மூழ்கி இருக்கணும்? ஒப்பிட்டு பார்த்த வாழ்க்கை இருக்கக்கூடாது, அதற்காக நாம் என்ன பண்ணிருக்கணும்? மூழ்கி இருக்கணும். நான்காவது எதுக்கு மூழ்கி இருக்கணும்? ஆலோசனையை கேட்க வேண்டும். 5வது கீழ்ப்படிதலுக்காக. 6வது குளோரிஃபை, தேவனை மகிமைப்படுத்தின. 7வது சாட்சியுள்ள செவியற்று. அதனால நம்ம ஞானஸ்தானம் பெற்று நமக்குள்ள இந்த 7 ஆவிக்குரிய காரியங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. சிறிய ஜெபம் செய்து முடிக்கட்டும். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையில் நீர் பிட்டு கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தாவே, இது அடியேனுக்கு பிரயோஜனமாக இருந்தது. சபை அத்தனை பேரையும் ஆசீர்வாதங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.